வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் ஃப்ரம் சேலம். இந்த வீடியோவில் நம்ம கலிங்க போர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கலிங்க போர் எந்த ஆண்டு நடைபெற்றது, எந்த இரு மன்னர்களுக்கு இடையில் நடைபெற்றது, இந்த போருக்கான பின்னணி என்ன, இந்த போரின் விளைவு என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிமு 261 மௌரிய பேரரசரான அசோகருக்கும் கலிங்க மன்னருக்கும் இடையில் இந்த போர் நடைபெற்றது. இந்த போருக்கான காரணம் என்னன்னா, கலிங்க நாடும் கலிங்க மன்னரும் மௌரிய ஆட்சிக்கின் கீழ், அதாவது அசோகரின் ஆட்சிக்கு கீழே இணைய மறுத்ததுனாலதான் இந்த போர் ஏற்பட்டது. இந்த போரின் வெற்றி அசோகருக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது. ஆனாலும் இந்த வெற்றியின் முடிவு அவருக்கு மன நிறைவை தரவில்லை, மாறாக மிகவும் மன வலியை தந்தது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போர்ல பல லட்சக்கணக்கான உயிர்கள் சேதமடைந்தன, பல ஆயிரக்கணக்கான மக்கள் நாடு கடத்தப்பட்டனர். நாடு முழுவதும் கேட்கப்பட்ட மரண ஓலங்களும் வீதிகளில் ஓடிய இரத்த வெள்ளமும் அசோகரை மிகவும் மனம் வருந்த செய்தது. அது வரைக்கும் தான் பின்பற்றி வந்த திக் விஜய கொள்கையை மாற்றி தர்ம விஜய கொள்கையை பின்பற்றணும்னு முடிவு செஞ்சுட்டாரு. மத சகிப்புத்தன்மை கொள்கையான தர்மா அல்லது தம்ம கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதனை நாடு முழுவதும் பரப்பவும் செய்தார். இதுக்காக தனது புதல்வர்களான மகேந்திரனையும் சங்கமித்திரையும் இலங்கை தேசத்திற்கு அனுப்பி வச்சார் என்பது வரலாறு. முடிவுல அசோகர் இனிமே நான் போரே செய்வதில்லைன்னு ஒரு சபதமும் எடுத்துக்கிட்டாரு. அமைதியை வேண்டி புத்த மதத்தை தழுவி அதனை ஆதரிக்கவும் அதனை பரப்பவும் செய்தாரு. இந்த கலிங்க போர் பற்றி அசோகருடைய 13ஆம் பாறை கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் 2023-24 நடைபெற்ற UGTRB தேர்வுல இந்த பகுதியிலிருந்து ஒரு வினா கேட்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.